ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் 90s கிட் ஜெனி பேசுகிறேன். இன்றைக்கி ஜெனி குக்கிங்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடமாங்காய் போடுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லி குக்கிங் வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நல்லா புளிப்பு மாங்காவாக எடுத்துக்கோங்க. இந்த மாங்காய் மரத்தில் பறிச்சது மாங்காய். இது மாங்காய் சீசனுங்கிறனால நம்ம இந்த மாதிரி மாங்காய் வத்தல் செஞ்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாங்காய் ஃபஸ்ட்டு நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அது ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். இந்த சீசனில் ரொம்ப மாங்காய் கிடைக்குங்கிறனால நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாங்காய் இல்லாத சீசனில் இந்த அடமாங்காய் வச்சு நீங்கள் சாம்பாரில் போட்டு சாப்பிடும்போதும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மாங்காய் ஊறுகாய், மாங்காய் பச்சடி போட்ட வீடியோஸ்லாம் இருக்குது. மேலே ஐகார்டில் லிங்க் தரேன், ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாங்காவை நம்ம எப்படி கட் பண்ணணும், அடமாங்காவை பொறுத்தவரை நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னா, காம்பை நீக்கிட்டு 2 சைடும் இப்படி கீறி விட்டால் மட்டும் போதும். ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது. இப்போ நான் கட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாங்காய் எல்லாத்துலேயுமே நம்ம காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஆக்சுவலி இந்த மாங்காய் நம்ம செஞ்சுட்டு இதை காய வைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1 வீக்காவது ஆகும். வெயில் நல்லா என்ன தான் அடித்தாலுமே ஒரு வாரம் நீங்கள் சாலிடாக காய வைக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி நீங்கள் எல்லா மாங்காவையும் பொறுமையாக கழுவிட்டு தொடச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ண போகிற மாங்காய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழம் மாதிரி தான் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாங்காய் எல்லாமே நாங்கள் மரத்தில் அடித்து எடுத்த மாங்காய். ரொம்ப புளிப்பாக இருந்தது மாங்காய், நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ எல்லா மாங்காவுமே நான் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா உப்பு இன்சர்ட் பண்ண போகிறோம். நீங்கள் கல்லுப்பு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நான் எப்படி இன்சர்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கல்லுப்பை எடுத்து அந்த மாங்காவோட 2 சைடும் நல்லா உப்பு நிறையா போடணும். இந்த மாதிரி போட்டு மூடி இந்த மாதிரி வச்சு அமுக்கி இப்படி வச்சுருங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா கட் பண்ண மாங்காயையும் உப்பை ஆட் பண்ணி வச்சுருங்க. இந்த மாங்காய் வத்தல் பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்கிறப்பயே நான் எடுத்து நிறையா சாப்பிட்டுட்டே இருந்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நான் மாங்காய் வத்தலும் போட்டேன், அதே சமயம் மாங்காய் ஊறுகாவும் போட்டேன். ஸோ அந்த மாங்காய் ஊறுகாய் போடுறதுக்காக மாங்காவை பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2ஐயும் ஒரேடியாகவே பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நான் அதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா மாங்காவையும் உப்பு போட்டு எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன், அதனால் இந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் தான் நான் வைக்க போகிறேன் காய வைக்கிறதுக்கு. நீங்கள் ஒரு ஒயிட் துணி அந்த மாதிரி கூட நீங்கள் விரித்து அதில் காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அடுக்கி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாமே அடுக்கி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை நான் வெயிலில் கொண்டு போய் வைக்க போகிறேன். நீங்கள் வெள்ளை துணியை விரித்து நல்லா சுத்தமான ஒரு வெள்ளை துணியில் கூட நீங்கள் காய வச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த பிளாஸ்டிக் தட்டு எடுத்துக்கிட்டேன். இது ஃபஸ்ட் டே, இதுதான் முதல் நாள். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம காலையில் வச்சுட்டு நான் ஒரு ஈவினிங் தான் எடுத்தேன். இதே மாதிரி ஒரு வாரம் டெய்லிக்கும் வெயிலில் வச்சு நீங்கள் எடுக்கணும். அது நல்லா காஞ்சி ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் நீங்கள் விட்டுறணும். அது வரைக்கும் நல்லா காய விடணும். இது 2வது நாள் எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் அப்படியே வதங்கின மாதிரி இருக்கா. இதே மாதிரி ஒரு நாளும் நீங்கள் வெயிலில் வச்சு எடுக்கணும். இந்த மாங்காய் பார்த்திங்கன்னா நான் ஊறுகாய் போட சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அந்த வீடியோவை நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்போ காட்டுறதுக்கு. ஸோ அதுக்காக தான் இப்போ காட்டுறேன். இதை நான் இந்த தடவை ஓடோடு போட்டு பார்த்தேன். மாங்காய் இந்த தடவை இந்த ஓடோடு போட்டு நம்ம ஊறுகாய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். இதையும் கட் பண்ணி பீஸஸாக எடுத்து இதை நான் பானையில்
காய போட்டு வெள்ளை துணி போட்டுட்டேன். ஸோ சைடில் வந்து இந்த மாங்காய் வடை செய்கிறதுக்கு அதையும் ரெடி பண்ணி வச்சு காய விட்டுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது 3ஆவது நாள். இதே மாதிரி டெய்லிக்கும் நான் வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அடுத்த நாள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நேரம் ஒரு சைடே வந்து காஞ்சிட்ருக்கனால திருப்பி விடுங்க. திருப்பி விட்டால் தான் அந்த சைடும் வந்து நல்லா காய ஆரம்பிக்கும். ஸோ இதே மாதிரி கண்டினியூவாக ஒரு 7 நாள் பண்ணுங்கள். இப்போ 7ஆவது நாளோடதை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 7 நாள் கழித்து இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதை நீங்கள் உடைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு இருக்கும். அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா காய வைக்கணும். நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கண்ணாடி பவுலில் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் டப்பா அது மாதிரி எதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது உங்களுக்கு 6 மாதத்துலேருந்து உங்களுக்கு வீணே போகாது. ஒரு 6 மாதம் தாங்கும். இதை நீங்கள் சமைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாம்பார் வைக்கிறப்ப யூஸ்வலாக நம்ம மாங்காவை கட் பண்ணி வேக வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வேகிறப்ப இந்த மாங்காவை நீங்கள் எடுத்து போட்டுருங்க. உங்களுக்கு எத்தனை வேணுமோ அதை எடுத்து போட்டுருங்க. அதே மாதிரி மாங்காய் ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாம்பார் மற்ற குழம்புலலாம் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் மாங்காய் வத்தல் இந்த சீசனில் கிடைக்கும் போதே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழம்புல சாம்பார் இந்த மாதிரி குழம்புல போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் சேனலை. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு குக்கிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.